மற்ற அணிகள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்க அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சார பயணத்தின் 2வது நாளில் இருக்கிறார். இன்று ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆக அதிமுக இந்த வேகத்தில் இருப்பது மற்ற கட்சிகளுக்கு பின்னடைவா அல்ல நாட்கள் செல்ல செல்ல இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்காத நிலையில இது ஒரு பெரிய பின்னடைவாக மற்ற கட்சிகள் பார்க்க முடியாதா? ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவே இன்னும் இல்லை. இந்த நிலையில மற்ற கட்சிகளுக்கு இன்னும் கோபம் பண்றதுக்கான நேரம் இருக்கிறதா? கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? கூட்டணி சார்ந்து பல குழப்பங்கள் எல்லா அணிகளிலும் இன்னும் நீடிக்கிறதுக்கான காரணம் என்ன போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இதையே இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண முன் எப்போதும் இருந்திராத வகையில் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைவதில் கட்சிகளிடையே இழுபறி நிலை காணப்படுகிறது. தேமுதிகவின் நிலைப்பாடு புதிராகவே உள்ளது. பாஜக பரிதவிப்புடன் காத்திருக்கிறது. காங்கிரஸ் கமுக்கமாக காய் நகர்த்துகிறது. திமுக கூட்டணியும் இன்னும் திருப்திகரமான நிலையை எட்டவில்லை. முஸ்லீம் லீகிற்கு ஒரு இடம் கொடுத்ததன் மூலம் திமுக பாஜக கூட்டணிக்கான ஊகங்கள் முற்று பெற்றுள்ளன. அதே சமயம் அதிமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் கையறு நிலையில் உள்ளனர். கொடுக்கும் ஒரு சீட்டை ஏற்பதா வேண்டாமா என்ற ரெண்டுங்கெட்டா நிலை தொடர்கிறது. அதிமுகவின் அணுகுமுறை சிறிய கட்சிகள் ஜீவிப்பதையே நெருக்கடிக்கு ஆளாக்கியுள்ளது. சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி, வேல்முருகனின் வாழ்வுரிமை கட்சி மற்றும் பல அமைப்புகள் எதற்குமே போட்டியிடும் வாய்ப்பே வழங்கப்படவில்லை. அதே சமயம் பாஜக கூட்டணியில் கொங்கு தேசிய மக்கள் கட்சி, ஐஜேகே, மதிமுக, புதிய நீதி கட்சி ஆகியவற்றிற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இருக்கிற கம்யூனிஸ்டுகளை இழந்தாலும் கூட அஇஅதிமுக கவலைப்பட வாய்ப்பில்லை என்ற வகையில் முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார். விடுதலையை பெற்றுத் தருகின்ற தேர்தல். காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டதான தோற்றம் நிலவுகிறது. ஆந்திராவிலும் காங்கிரஸை மற்ற கட்சிகள் அலட்சியப்படுத்துகின்றன. பீகாரிலும் அதற்கு சரியான பிடி கிடைக்கவில்லை. வலிமையுள்ள கட்சி மட்டுமே வாழ தகுதியாக முடியும் என்ற நிலையை தேர்தல் அரசியல் களம் நிரூபிக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரச்சாரங்கள் தில்லியை நோக்கிய அதிமுகவின் நகர்வை தெளிவாக உணர்த்துகின்றன. தமிழகத்தில் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் மாற்றான ஒரே பலமான கட்சியாக அதிமுகவை ஸ்தாபிக்கும் முயற்சி தமிழகத்தில் மோடி அலையை முறியடிக்குமா? கூட்டணி நெருக்கடிகள், குழப்பங்கள் உணர்த்தும் செய்தி என்ன? என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இதையேத்தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஜெயலலிதா காங்கிரஸையும் மத்திய அரசாங்கத்தையும் கடுமையாக சாடி இருக்கிறார். 3வது அணி மாற்று அணி பற்றிய குறிப்பீடு இல்லை, பாரதிய ஜனதா பற்றிய குறிப்பீடும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் மற்றும் திமுக மாணவர் அணி செயலாளர் திரு புகழேந்தி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த சீட்டும் இது வரைக்கும் தெரியல. இந்த நிலையில அதிமுக தன்னுடைய 2வது நாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 2வது நாள் பிரச்சாரத்தில் இருக்கிறார். இந்த பிரச்சாரத்துல முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய வாசகங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஆட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயலலிதா பிரதமராகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உட்பட அதிமுகவுடைய மைய பிரமுகர்கள் பலர் சொல்லி வரக்கூடிய நிலையில இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய இலக்கு என்பது அதிமுக தலைமையேற்கும் ஆட்சியா இல்ல அதிமுக அங்கம் வகிக்கும் ஆட்சி? அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு செமிஃபைனல் தான். இந்த செமிஃபைனல்ல ஜெயிச்சாதான் ஃபைனல்ல போய் போட்டியிடக்கூடிய தகுதியே வரும். அதனால செமிஃபைனல் தான் இருக்கும். இதுக்குரிய திட்டமிடலும் இதுக்குரிய பணிகளும் தான் இன்னைக்கு மேற்கொண்டிருக்காங்க. ஃபைனல் தான் ஆட்சி. ஆட்சியில வந்து அங்கம் வகிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அடுத்த ஒரு 40 இடத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை முழுமையா நடத்த முடியாது. அதற்குரிய கட்சிகள் சேர்ந்து அந்த ஒரு செயல் திட்டம் வகுக்க சொல்ல அதனுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில், ஆதரவுகளின் அடிப்படையில் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை பொறுப்பை பெறுவதற்கு முயற்சி பண்ணும். அதுக்காக 40 இடத்தை வச்சுட்டு நாங்க தான் இருப்போம்னு சொல்ல முடியாது இல்ல. அந்த சூழ்நிலைகள் எவ்வளவு பேர், எத்தனை மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் எவ்வளவு வெற்றி பெற்று வராங்களோ
எங்களுக்கு ஆதரவு சக்திகள், நேச சக்திகள் எவ்வளவு. அந்த ஆதரவு சக்திகள் பற்றிய குறிப்பிடலாம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு மாற்று அணியில இல்ல மூன்றாவது அணின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இந்த ஒரு மாநில கட்சிகள் அடங்கிய அணியில இருக்கீங்க, இந்த ஒரு அணி வெற்றி பெறும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லவே இல்லையே. நீங்க தேவையில்லாம நீங்க தான் குழம்பு இருக்கீங்க. நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறது. எங்களுடைய இலக்கு இந்த 40 இடங்களில் வெற்றி பெறுவது. இந்த 40 இடங்கள்ல தான் நாங்க பிரச்சாரம் பண்ண போறோம். இந்த 40 இடங்கள்ல களப்பணி ஆற்ற போறோம். தேசிய அளவில் இடதுசாரிகள் வடிவமைக்கிறாங்க. அந்த இன்னும் வந்து அது ஒரு வடிவமைக்கப்படல, அதுக்கு பெயர் சூட்டப்படல, அது வந்து அதுக்கு ஒரு செயல் திட்டம் வகுக்கப்படல. இருக்கு குறைஞ்சபட்சம் இப்ப 11 கட்சிகள் இருக்கு. ஒன்றுபட்ட சக்திகள் அந்த அணி பற்றிய குறிப்பீடு ஏன் பிரச்சாரத்தில் இல்ல? அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சி. நாங்கள் 40 இடங்களில் வெற்றி பெற முடியும், அது வெற்றி பெற வேண்டும், அதுதான் நோக்கம். அதற்குரிய திட்டமிடலும் செயலும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுடைய களப்பணி என்பது 40 இடத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய உடனடி இலக்கு. எங்களுடைய பார்வை போகல. உடனடி இலக்கு நாங்கள் 40ல கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். கடுமையான சாடல் காங்கிரஸ் மீது 10 துரோகங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி பல விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்தை சாடி இருக்கிறார் ஜெயலலிதா. காங்கிரஸ் ஆட்சி விலக வேண்டிய நேரம் இது என்று அதற்கான காரணங்களை பட்டியலிடுக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல ஊருக்கு முன்னால போய் இது பண்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, யாருமே ஆரம்பிப்பதற்கு முன்ன நீங்க எல்லாம் வந்து அத ஆஹா நமது அதிமுக அணி முன்னுக்கு போய்விட்டது, எல்லாருக்கும் முன்னால செஞ்சிருக்காங்கன்னு. ஆமா, அதாவது நீங்க தான் உங்களை போன்ற பத்திரிகை விமர்சகர்கள் ரொம்ப பாராட்டுதை தெரிவிக்க வேண்டியவர்கள், தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பவர்கள், அவர்கள் சொல்றாங்க, நான் சொல்றேன். ஆனா இதுல வந்து ஒரு சிந்தனை, சில பேர் அது முந்திரி கொட்டைன்னு சொல்றாங்க, அது எதிரணியில் இருக்கவங்க. பட் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக செயலாளர், பொதுச் செயலாளர் போறான்னு நீங்க சொன்னீங்க. அவர் வந்து அந்த பணத்தை, இன்னைக்கு போன பணத்தை அதிமுக செலவழிச்சுதான் என்னுடைய வரி பணத்திலையும் உங்க வரி பணத்திலையும் போயிருக்காங்களா? நீங்க பேசுறது நான் இடையே இல்லை. ஏன்னா இது வந்து பிரதமர் பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிறாருனாலோ, பிரதமர் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னா அந்த எஸ்பிஜி பணம் வந்து மக்களுடைய பணம். அந்த சமயத்தில் எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் பாதுகாப்புல இவங்க காங்கிரஸ் கட்சி செலவு பண்ணிட்டு இருக்கு. நீங்க பேசி முடிச்ச பிறகு நான் பேசுறேன். கேள்விதான் கேட்டேன், நீங்க பதில் சொல்லிட்டீங்க, நான் பேசுறேன். என்ன அர்த்தம்? நீங்க அர்த்தத்தோட பேசுறீங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் கட்சியை கை தூக்கி விடுறதுக்கு யார் வருவாங்க? முடிக்கட்டும். நீங்க பேசி நான் ஒரு பாணியை வச்சிருக்கேங்க. உங்களை மாதிரி பாணியை பத்தி எங்களுக்கு தெரியுங்க. நீங்க என்ன பாணி பண்றீங்க, என்ன அரசியல் பண்றீங்கன்னு தெரியும். அதுவும் பர்டிகுலரா நீங்க என்ன பண்றீங்க தனிப்பட்ட வகையில போக வேண்டாம். திரு நாராயணன் உங்களுடைய பாயிண்ட்ஸ் தொடருங்க. உங்களுடைய தர என்ன? இல்ல தனிப்பட்ட வகையில போக வேண்டாம். திரு ஆவடிக்குமார், திரு நாராயணன் உங்களுடைய பாயிண்ட்ஸ் தொடருங்க. அதாவது மற்றவர்கள் பேசும்போது நான் குறுக்கிடுவதில்லை, அதே போல அவர்களும் செய்யணும்னு தாழ்மையோட மக்கள் மன்றத்தில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல விரும்புறேன். நமது வரிப்பணத்தில், ஏன்னா தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்ட பிறகு இது கட்சியுடைய கணக்கில் வரும். இன்னைக்கு மக்கள் வரிப்பணத்தில் அதிமுக இன்றைய பிரச்சாரம் நடத்துகிறது. அதற்காகத்தான் யுக்தி இது அப்படின்ற மக்கள் வரிப்பணமா இல்ல யாரோட வரிப்பணம்? ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்திக்கும் மன்மோகன் சிங்கும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மறுபடியும் அதே பதில் சொல்றேன். அவர்கள் கூட தேர்தல் காலத்திலையும் இந்த எஸ்பிஜி போகத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஜி கேட்டகரியில் இருக்காங்க. அதை நான் கேட்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் செல்லும் பொழுது இந்த கணக்கு தேர்தலுடைய செலவு கணக்குல வரதில்லை. உண்மையா இல்லையா? அப்போ தேர்தல் செலவுல வர கனவு வைக்காம, இன்னைக்கே கணக்கு வைக்காம புத்திசாலித்தனமா, நம்ம முதலமைச்சரை விட புத்திசாலி இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது, இன்றைக்கு அரசியல் பிரச்சாரம் செய்கிறாங்க. அதுதான் அவருடைய யுக்தி. அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதான், வேற ஒண்ணு இல்லை என்னுடைய பாயிண்ட். இரண்டாவதாக, அதிமுக நல்ல அவங்கள மாதிரி சிறப்பாக தேர்தல் பணி செய்கிறவங்களோ பிரச்சாரம் செய்யறவங்களோ யாரும் இருக்க முடியாது. ஏன்னா the best defense is offense எடுத்திருக்காங்க. இன்னைக்கு எங்களை பத்தி குறைகள் சொன்னாங்க. உங்களை போலயா? இல்ல, நான் வந்து அவங்க கிட்ட கத்துக்க, நான் வந்து சின்ன பிள்ளை. முதல் இதுக்குள்ள நம்ம லெவலுக்கு வர முடியாதுங்க. அவங்க பெரிய லெவலுங்க, நான் ஒரு சின்ன பையங்க. ரொம்ப சின்ன பையன். நான் வந்து என்னுடைய லெவல் எனக்கு தெரியும். அந்த அம்மா
உலகமே வைக்கக்கூடியவங்க. நீங்க கேட்டதால் நான் கம்பேரிசன் கேட்டதால் நான் உண்மையை சொல்லணும்ல, அதற்காக சொன்னேன். ரைட், நானா சொல்லல. ரைட். இரண்டாவதாக அவங்களுக்கு எங்களை நோக்கி ஒரு விரலை காட்டுகையிலே அவர்களை நோக்கி மற்ற விரல்கள் இருக்கின்றன நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் இன்னைக்கு ஒரு பேப்பர்ல போட்டுறாங்க, இலவச பட்டியல், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அந்த இலவச பட்டியல் என்னதான் நடந்தது? அவங்க இலவச பட்டியல் சொன்னது இலவச அரிசி. அந்த இலவச அரிசியில அவங்க 11% கொடுத்துட்டு 81% நாங்க கொடுக்கிற மத்திய அரசுல கொடுக்கக்கூடிய 22 ரூபாய் பணம் அவங்க 3 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க நாங்க கொடுத்துறோம் தம்பட்ட அடிக்கிறாங்க. எங்களுக்கு தம்பட்ட அடிக்க தெரியாது, அவங்கள மாதிரி மத்தவங்க கொடுக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு மத்திய அரசு மானியம் கொடுக்கக்கூடிய எத்தனை மாநிலங்கள் இலவச அரிசி இருக்கு? நான் என்ன சொல்றேன், நான் மத்த இடங்கள்ல கொடுத்தாங்க கொடுக்கலன்றது பேச்சு. இன்னைக்கு தமிழகத்தை பத்தி பேசுறோம், தமிழக முதலமைச்சரை பத்தி பேசுறோம். நீங்க திசை திருப்பாதீங்க இந்த பேச்ச. நீங்க தமிழக முதலமைச்சருக்காக இன்னைக்கு பேச வேண்டிய பேச்சு. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி பேசல, தெளிவான இன்னைக்கு பேச்சு. நான் என்ன சொல்றேன், நாங்க கொடுத்தோங்கிறேன். நாங்க கொடுத்தோம், அது உண்மையா இல்லையா? இல்ல மக்கள் வரி பணம் தானே. ஆமா, ஆனா அவங்க கொடுத்தா சொல்ல முடியாது. அப்ப அவங்க சொல்லட்டுமே மக்கள் வரி பணம். அப்ப அவங்க அந்த கேள்வி பார்த்தா அவர் கேட்கலாம். உங்களுக்கு கேட்கக்கூடிய துணிவோ கிடையாது. அதாவது இந்தியாவில் காங்கிரஸ் ஆண்ட ஏதாவது ஒரு மாநிலத்துல விலை இல்லாம அவங்க கொடுத்துட்டு பேசினாங்களா பிரச்சனை இல்லை. இப்போ அதாவது இன்னும் சொல்ல போனா உணவு பாதுகாப்பு சட்டத்திலேயே அவங்க 3 ரூபாய் விற்கணும்னு விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அதனால அது பேசுறதுக்குரிய தார்மீக உரிமை அவங்களுக்கு நிச்சயமா கிடையாது. இவங்க இன்னைக்கு இதோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கையை உலக வங்கியினுடைய தாக்குதலுக்கு அவங்களுடைய நெருக்கடிக்கு இலக்காகி இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கு மானியம் கொடுக்க கூடாது, எந்த மக்கள் நல திட்டங்களுக்கும் உதவி செய்யக்கூடாது, கார்பரேட் நிறுவனங்களுக்கும் தனியார் முதலாளிகளுக்கும் வரி சலுகையும் இது முதலீட்டு மானியம் தரணுன்றத கொடுக்கறத பத்தி அவங்க விமர்சனம் செய்யதான். திமுகவுடைய பார்வை என்ன, பாரதிய ஜனதாவுடைய பார்வை என்ன? இந்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இடைவேளைக்கு பிறகு விரிவாக இவருடைய பார்வையும் பார்க்க இருக்கின்றோம். இதேவேளையில பாரதிய ஜனதா பற்றிய குறிப்பீடு இந்த தேர்தல் பிரச்சார உரையில, முதலமைச்சரின் தேர்தல் பிரச்சார உரையில இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிலையில மற்ற கட்சிகளை பற்றிய கேள்விகளும் எழுகிறது. அஇஅதிமுகவை நோக்கிய சில கேள்விகளும் எழவே செய்கின்றன. இந்த நிலையில பாரதிய ஜனதாவின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். உங்களுடைய கூட்டணி இப்ப முடிவாகும், அப்ப முடிவாகும், நாளை இன்று மோடி வரும்போது முடிவாகும், அப்பொழுது முடிவாகும், இன்னி வரைக்கும் முடிவால. இன்னைக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க, நாளை இறுதி வடிவம் அறிவிக்கப்படும். நாளைக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பதுதான் இறுதியான கூட்டணி வடிவமா? அதுக்கு பிறகும் அந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா மேலும்? அதாவது இன்றைக்கு நாங்க சொல்லி இருக்கக்கூடிய தகவல் என்பது எங்கள் மாநில தலைவர் நாளை முடிவை அறிவிப்பார் என்று. அறிவிப்பாரா? அறிவிக்கிறதா சொல்லி இருக்காரு. சரி, அந்த டெட்லைன் நாளை தாண்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது, அப்படித்தானே? அதாவது இன்னைக்கு சொல்ற தகவலை தான் நான் சொல்ல முடியும். அது இன்னைக்கு கணக்கு, நாளைக்கு மாறலாங்கிறீங்களா? டெட்லைன் பத்தி எல்லாம் நீங்க அதுக்கப்புறம் தான் இல்ல, நாளைக்கு எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் அதுதானே டெட்லைன். நாளைக்கு உறுதியாக அறிவிக்கப்படும் எந்தெந்த கட்சிகள் அறிவிக்கப்படும் என்று மாநில தலைவர் கூறியிருக்கிறார். நீங்களும் கூறியிருக்கீங்க பேட்டியில. மாநில தலைவர் சொன்னதை நானும் சொல்லியிருக்கேன். ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? நீங்க டெக்னிக்கலா வாதிடலாம், தேர்தல் தேதி அறிவிக்கப்படலன்னு. ஆனா நீங்களே தான் சொல்றீங்க, பேசிட்டோம், இதோ முடிவாகுது, மோடியோட எல்லா கூட்டணி தலைவர்களும் ஏறிடுவாங்க. மோடி பிரச்சாரம் நடத்தி இங்க கூட்டம் போட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்குமா? 8 வந்து 1 மாசம். ஆமா. இந்த நிலையில நீங்க இன்னும் அறிவிக்கல அப்படின்னா எதுல முரண்பாடு? இல்ல, இதுல அரசியல் கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையில இந்த இடத்துலதான் முரண்பாடு அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாது. பல இனங்கள்ல இருக்கும், பல இடங்கள்ல பல இனங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. நிறைய இதுக்கான தொடர்ச்சியாக பேச வேண்டி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை முதல் கொண்டு எந்த தொகுதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் நடத்த முடியும். அதனால இதுக்கு தொடர்ச்சியா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முரண்பாடுகள் அதிகம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தாமதமும் குழப்பமும் இருக்குன்னு விமர்சிக்கப்படுது. இது முரண்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஸ்டேஜுக்கு வர வேண்டி இருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்களோட பார்வையில விஷயங்களை சொல்றாங்க. இதுல பிஜேபி இதுல எந்த அளவுக்கு ஒரு பொதுவான விஷயத்தை உருவாக்குறது அப்படிங்கறதுக்கான முயற்சி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில இன்றைய நிலவரப்படி நாளை இறுதி வடிவம் அறிவிக்கப்படும் பாரதிய ஜனதா கூட்டணியில அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். அஇஅதிமுக திமுகவையும் பலமாக விமர்சித்திருக்கிறது. இந்த விமர்சனங்கள், இந்த சாடல்கள் ஒரு பக்கம் இருக்க,
திமுகவிலையும் இப்பொழுது வந்திருக்கிறது தான் இறுதி வடிவமா? இதை தாண்டி மேலும் புதிய கட்சிகள் இணையத்துக்கு வாய்ப்பே இல்லையா? திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கேட்கிறேன், இனி புதிய கட்சிகள் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் திமுகவோடு இணைய வாய்ப்பில்லையா? அதாவது மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நேர்காணலை ஒழுங்காக நடத்தி முடித்து கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் மதித்து அவர்களை அழைத்து குழுவினரோடு உட்கார்ந்து பேசி இன்றைக்கும் கூட்டணியினுடைய இறுதி நிலையாக ஒவ்வொரு பகுதிக்கு பற்றியும் கலந்து ஆலோசனை செய்து தமுமுகவிற்கு மயிலாடுதுறை தொகுதியும் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் இந்திய முஸ்லீம் லீக் இயக்கத்திற்கு ஒரு சீட் என்பதையும் சொல்லி அவர்களுக்கான இடங்களை பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்களும் வந்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒதுக்கீடும் நாளை முடிவடைகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக மதித்து அனைவரையும் கலந்து பேசி கூட்டணியில இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முடிவுகள் வரும். இதை எதற்காக குறிப்பிடுகிறோம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றைக்குமே குழப்பமோ எதுவும் கிடையாது. தெளிவாக தன்னுடைய தேர்தல் பயணத்தை எடுத்து வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. எங்களுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இன்றைய நிலையிலேயே முடிவடைந்திருக்கிறது. நாளை முடிவடையும் என்று சொல்லியிருக்கிறார். இதுல என்ன குழப்பம் கேட்கப்படுதுன்னா, ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா, தேமுதிக வந்தால் மகிழ்ச்சி, வந்தால் வரவேற்போம், தொடர்ந்து வரவேற்கின்றோம் அப்படின்னு திமுக தலைவர் சொல்ல, அதற்கு பிறகு விஜயகாந்தும் பிரேமலதாவும் கடுமையாக திமுகவை விமர்சிக்க, ஸ்டண்ட் நடிகர் அப்படின்னு சொல்ல, இந்த முறையில மேலும் கூட்டணிகள் வராம இருக்கு. அப்படிங்கும்போது இதுல முன்னுக்கு பின் சில முரண்பாடுகள் பார்க்கப்படுது. இல்ல இதுல ஒரு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணிகள் பேசுவதற்கு அழைப்பு கொடுப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி ஒரு செயல்பாடுதான். அந்த நடைமுறை ஜனநாயக முறைப்படி அவைகள் அழைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். பிறகு அவர்கள் வராமல் போவதும் வருவதும் அவர்களுடைய விருப்பம். தொடர்ந்து அழைப்பு விடுத்தோம், தொடர்ந்து அழைப்பு விடுத்தோம், வந்தால் மகிழ்ச்சி, வரவேற்கின்றோம் சொல்லியும் தேமுதிக வராதது அப்படிங்கிறது சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கா திமுகவுக்கு? ஆகிய ஒண்ணுமே கிடையாது. எந்த விதத்திலும் சங்கடம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றியினை பெறுகின்ற விதமாக இன்றைக்கு அமைக்கப்பட்டு மிக தெளிவாக பேச்சுவார்த்தைகள் முடிவடைகிற நிலையில் வருகிறது. நாங்க ஒன்னும் கூட்டணியில அறிவித்து விட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க அதிமுக முதலிலே தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டது, முதலமைச்சர் பிரச்சாரத்திற்கு போகிறார் என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் கூட இப்ப சொல்றேன், அவர்கள் முதல்ல பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா அவங்க காருக்கு பின்னாலேயே 2 கம்யூனிஸ்ட் கொடி போட்ட காரும் பரிதாபமா போயிட்டு இருக்கின்றதையும் மறந்துடக்கூடாது. கூட்டணிகள் எதுவும் முடியாது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போல மக்கள் வரி பணத்தில் நடைபெறுகிற பிரச்சாரம் என்பது ஒன்று, மக்களுக்கு மிகவும் தொல்லை தருகின்ற விதமாக 3 கிலோமீட்டருக்கு வெளியிலேயே காஞ்சிபுரத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்பதும் ஆரம்பமே, முதலிலேயே தொடக்கமே முதல் கோணல் முற்றும் கோணல் என்கின்ற விதமாக முதலமைச்சர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தவறானதாகவும், முதலில் அவருடைய அறிக்கையே பொய்யான ஒரு அறிக்கையாக, ஏன்னா தேர்தல் அறிக்கைன்னா எல்லாரும் ஆய்வு செய்து ஆழ்ந்து நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு சொல்றது. ஆனா இந்த அம்மையாருடைய அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? 2001 ஆமா, 2001 இதே 2001 அதிமுக தேர்தல் அறிக்கை, 2004 அதிமுக தேர்தல் அறிக்கையில் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் நிறைவேற்றி தீர வேண்டும், அது இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் வளர்ச்சிக்கும் துறைமுகத்தினுடைய வளர்ச்சிக்கும் முக்கியமானது என்று தேர்தல் அறிக்கையில சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் அதிலே இன்னமும் வேகம் காட்டவில்லை, நாங்கள் வந்தால் அதை செய்து விடுவோம், அது அண்ணாவின் கனவு திட்டம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை இன்றைக்கு அதிமுக அரசே செயல்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. ஆக ஒரு தேர்தல் அறிக்கையில் வருகின்ற மிக முக்கியமான திட்டத்தை கூட நிறைவேற்றுகின்ற நிலையிலே அது இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிற தேர்தல் அறிக்கையை நம்ப முடியாது, நம்பத்தகு நிலை அந்த அம்மையாரிடம் இல்லை. அது கம்யூனிஸ்டுகள் அலைவதிலிருந்தும் தெரிகிறது. திரு குமார் அவர்கள்ட்ட இந்த வாதங்கள்லாம் திரு நாராயணன் சில குற்றச்சாட்டுகளை வச்சார், திரு புகழேந்தி அவர்களும் பலமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இல்ல, இது பலமான குற்றச்சாட்டு இல்ல. அதாவது தேர்தல் நம்பகத்தன்மை பற்றி திமுக பேசுறது ஆச்சரியம்.
ஏன்னா அவங்க கடந்த தேர்தலில் கூட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 2 ஏக்கர் நிலம் தரேன்னாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்றது அவங்க தான் பட்டியல் சொல்லணும். வேணா ஒரு 12 திமுக காரங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அது மட்டும் எனக்கு என்னால சொல்ல முடியும். அதை தவிர நாட்டு மக்களுக்கு ஒருத்தரும் கொடுக்கல. அது மட்டும் இல்ல 6 லட்சம் வீடுகள் கட்டி தருவோம்னாங்க. ஏழை மக்களுக்கு எத்தனை லட்சம் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு அவங்க தான் பட்டியல். அதுக்கு வேற கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு ஒரு அறிவிப்பும் கொடுத்தாங்க. எத்தனை கட்டினாங்க? ஆக தேர்தல் அறிக்கையில் செஞ்சுட்டு இருக்காங்க. 1,76,000 கோடி செய்துகிட்டு இருக்காங்க. கலைஞர் டிவி ஆரம்பிச்சதுதான் சாதனை. இவங்க சமூகத்துக்கு என்ன பதில் சொல்ல? தேர்தல் சமூக திட்டம் 2004 தேர்தல் அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெளியிட்டது உண்மை. ஆனா அந்த வெளியிட்டு அதை செயல்படுத்துவோம் சொல்லி மக்கள் கிட்ட வாக்குகள் கேட்டோம். அப்படி கேட்கின்ற பொழுது அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த ஓட்டு கேட்கிறாங்களா? எந்த விடுதலையை கேட்கிறார்கள்? ராணுவத்துல போய் இவங்க சீர்திருத்தம் பண்றாங்களா? இன்னும் கூட சொல்கிறோம், அதுக்குள்ள என்ன பிரைம் மினிஸ்டர், ஊரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் எழுதிருந்த இந்த அம்மையார் மறுத்தாங்களா? நாளைய பாரத பிரதமர் எழுதிருக்காங்க. இங்க சார் சொல்றாரு 40 சீட்டு தான் எங்களுக்கு நோக்கம், 40 சீட்ல தான் நாங்க வரணும் அப்படின்னு சொல்றவருடைய தலைவி இந்த நாட்டினுடைய கட்சிகள் லெட்டர் போட்டு எந்த கட்சியும் ஏற்றுக்காம விரட்டி அடித்த பிறகு இன்னைக்கு கூட்டணி ராணுவத்தை நான் சீர்திருத்துவேன். அனைத்து இந்திய அண்ணா இருவருமே ஒரு சமயத்தில் குற்றச்சாட்டோட நிக்கிறது தவிர தீர்ப்புகள் ஒரு நேரத்தில் பேச திரு குமார் அவர்கள்ட்ட இதை தாண்டி இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய தேர்தல் சமுத்திர திட்டத்தை பத்தி கேட்டீங்க. 2004 தேர்தல் அறிக்கையில தேர்தல் சமுத்திரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்துவோம் சொன்னது உண்மை. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது உண்மை. 2004 வரைக்கும் அதை வெளியிட்டோம். 2004 தேர்தலை மக்களை சந்தித்தோம். மக்கள் அது இயற்கைக்கு முரணானது, மக்களுடைய உணர்வுகளுக்கு மாறானது. இது கடலோர பகுதிகளில் வாழுகின்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பறிக்கும். மீனவர்களுடைய அச்சத்தின் காரணமாக அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் நிராகரித்தார்கள். எங்களுடைய கோரிக்கையை மக்களுக்கு எதிரான இருந்த காரணத்தால், மக்கள் நிராகரித்த காரணத்தால் அதோட அந்த தேர்தல் சமூக திட்டம் மக்களுக்கு எதிரானது என்று முடிவுக்கு வந்து அதை செயல்படுத்த நிறுத்திட்டோம். இல்ல 2004 அது மக்களுக்கு ஆதரவா இருந்ததோ? 2004 அனைத்து இந்திய அண்ணா திமுக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறல. இல்ல அந்த சமயத்தில் நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது அந்த சமயத்தில் மக்களுக்கு ஆதரவான திட்டமா பட்டது இல்ல அதிமுக ஒரு திட்டத்தை நாங்க இன்னும் சொல்ல போனா இது கோயில்கள் ஆடு பலி கொடுக்கறத அமல்படுத்தணும். அதை மக்கள் ஏத்துக்கிற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இடம் உடனே அதை கைவிட்டோம். ஆக மக்களுக்கு எது தேவையோ அதுதான் செய்யணும் ஒரு அரசாங்கம். தன்னுடைய வருமானத்திற்காக கமிஷன் வருதுன்றதுக்காக கடல்ல போய் மண்ணை தோண்டி கடல்லே கொட்டுறோம் சொல்றது அது வானதி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக இருக்கின்றேன். இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா திமுகவை பலமாக சாடுகிறது அதிமுக, காங்கிரஸை மிக பலமாக. ஆனால் பாரதிய ஜனதா பற்றி ஒரு வரியும் இல்லை. உங்களெல்லாம் பற்றி விமர்சிக்க வேண்டியது இல்லைன்னு அவங்க நினைக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு காரணமா விமர்சிக்க நினைக்கிறீங்களா? இல்ல விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல். கடந்த 2 டேர்ம்ல இருக்கக்கூடியது காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கம். அப்ப நடக்க போற நாடாளுமன்றத்துல தேர்தல்ல இந்த இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளை, காங்கிரசினுடைய தவறுகளை அவர்களுடைய தோல்வியை பற்றி சுட்டிக்காட்டுறதான பொருத்தமா இருக்கும். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா இந்த இடத்துல இழுக்கிறதுக்கான அவசியம் அது புரிந்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. அதுதான் கேட்கிறேன். திருக்குமார் கொடுப்பீங்களா இல்ல நீங்க திரும்ப போய் அவர்களே வாய்ப்பை பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் நாங்க பேசாமே உங்ககிட்ட பேச முடிக்க நான் எடுப்பேன் இல்லமா? அவர் அவர்கிட்ட போகச்சா நான் கேட்டோமா? சார் நீங்க வாய்ப்புன்னு இப்ப நான் பேசி முடிச்சேன்னா நீங்க சொல்றீங்க அப்ப எங்களுக்கான வாய்ப்பு திரு நாராயணன் இந்த வாய்ப்பு நீங்க அவருக்காக நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அவருக்காக பேச. திரு நாராயணன் இதுலதான் நம்ம அதிகமா செலவிட்டு இருக்கோம். இஷ்யூஸ் பத்தி பேசாம வாய்ப்புகள் யாருக்கு அதிகமா கொடுக்க அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். உங்கள்கிட்டயே நான் கேட்கிறேன். பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, 10 அம்சங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுங்க. நான் 10 அவங்க என்னுடைய குறைகள்னு மிகைப்படுத்தி சொல்வதை விட மறுபடியும் நான் போன தடவை ஆரம்பிக்கச்சே நீங்க தடைப்பட்டதுக்கு நான் சொல்றேன். அவர்கள் தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னாங்க. 2 இவரும் சொன்னாரு திமுக தேர்தலுக்கான காமராஜர் சொன்னது நான் நல்லா ஞாபகப்பட்டேன். இருவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு
பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை ஞாபகப்படுத்துற மக்கள் மன்றத்தில். இரண்டாவதாக இவங்க சொன்னாங்க போன தேர்தல் அறிக்கையில கரண்ட்டுக்கு வந்து போன தேர்தல் அறிக்கையில ஒரே வருஷத்துல பண்ணுவாங்க. இன்னைக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கரண்ட் மக்கள் என்ன பண்றாங்க. இவர்கள் தேர்தல் அறிக்கைகள் மட்டும் இல்ல, சட்டமன்றத்திலே சொல்வதே நேற்று சொல்வதே இன்று நிறைவேற்றல. எல்லா கரண்ட் எல்லாம் வந்துடுச்சுன்றாங்க, அடுத்த நாள் கரண்ட் கட் இருக்குது. சோ இவர்களை நம்ப தகுந்த இது கிடையாது. நாங்க வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே குறைந்த அளவு வளர்ச்சி பெறுகின்ற மாநிலம். ஜிடிபி growth தமிழ்நாட்டில் இந்த வருடம் 4 நேஷனல் ஆவரேஜை விட குறைச்சல். அதை வந்து இவர் வந்து ஒரு மாநிலத்தில் தான் செய்ததை சொல்லி மற்றவர்களை கேட்கணும். இங்க இன்னும் பெருமையா இன்னும் செஞ்சிருக்காங்க. 3 வருஷம் இல்ல இலவசங்கள் இல்லாம செஞ்சிருக்காங்களா? தமிழகத்துக்கு நாங்கள் சொல்லி முடிச்சிருக்கேன். இல்ல அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன். தமிழகத்துக்கு காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யவில்லை என்றது ஒரு குற்றச்சாட்டு. போன வருஷம் கேட்டது 37,000 கோடி, நாங்க கொடுத்தது 37,128 கோடி. சென்னைக்கு மட்டும் ஜவஹர்லால் நேரு ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாங்க கொடுத்த பணம் 45,000. நாங்க என்ன மக்கள் வரி பணம் 45,000 கோடி. குடிநீருக்காக சென்னைக்கு நாங்கள் ஒதுக்கிற பணம் 1,321 கோடி. திட்டக்கழிவு மேலாண்மை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்னைக்கு மட்டும் நாங்கள் கொடுத்த பணம் 845 கோடி. பாதாள சாக்கடைக்கு நாங்கள் கொடுத்த பணம் 2,300 கோடி. மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு கொடுக்கிறது 1,421 கோடி. பஸ் எல்லாம் போகுது, இன்னைக்கு நிறைய பஸ் விட்டாங்க, அதுக்கு 17,000 கோடி கொடுத்திருக்கோம். இதெல்லாம் இன்னும் தாங்க செஞ்ச மாதிரி வெளியிட்டு அதுல கொடுத்த பணம் எங்க இருந்து? மத்திய அரசுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்துக்கு எல்லாம் மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே அதிகமாக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல ஆந்திராவிற்கு அடுத்தபடியாக 3,464 கோடி கொடுத்தது தமிழ் மாநிலம். கொடுக்கல எப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதையும் நீங்க எல்லாம் கேட்கறது இல்ல. ஜிடிபி பத்தி குறிப்பிட்டீங்க. இந்த ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் நேஷனல் ஆவரேஜை விட அதிகமா தான் இருக்கா? மகாராஷ்டிரா காங்கிரஸ் ஆளுகிற மாநிலமா இல்லையா? இன்னைக்கு இந்தியால எல்லா மாநிலங்களும் ஐயா நீங்க கேட்ட கேள்வி, நான் ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம் கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதானே. மகாராஷ்டிரா இந்தியாவில் முதல் மாநிலம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி. டெல்லி காங்கிரஸ் ஆண்ட மாநிலம். மகாராஷ்டிராவுடைய தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிராவுடைய ஜிடிபி ஜாஸ்தி. டெல்லி இந்தியாவில் முதல் மாநிலம். இந்தியாவிலேயே அதிகமாக பெர் கேபிட்டா இன்கமும் இருக்க மாநிலம். ஜிடிபின்றது டோட்டல். இது பெர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா டெல்லியில தான் அதிகம். ஹிமாச்சல் பிரதேஷ் தமிழக அதனால இன்னைக்கு தமிழகம் ஏன்னா கரண்ட் இல்லாததாலையும் இவர்களுடைய இன்றைக்கு நேற்று சொல்வதை இன்று செய்ய முடியாததாலையும் ஒரு திறனில்லாத ஆட்சின்னு மக்கள் நினைப்பதால யாரும் இவங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க. ஆனா ஃபாரினுக்கு கொண்டு எனக்கு வாங்குறாங்க. எப்படி வருவாங்க? கரண்டே இல்லையே, எப்படி வருவாங்க? இங்க இருந்த 12,500 கோடி ரூபாய் கர்நாடகாவுக்கு போயிருக்கு. இவங்க சரியான ஆட்சி செய்யாத நீங்க நாங்க சொல்லல, பத்திரிகைகள்ல போட்டிருக்காங்க. திரு குமார், அதாவது ஒரு கையாளாகாத செயலிழந்த ஒரு மத்திய அரசாங்கம் இருந்தா என்னதான் மாநில அரசாங்கம் முயற்சி பண்ணாலும் கரண்ட் தர முடியாது. காரணம் என்னன்னா மின்சாரம் என்பது மாநில அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இல்ல, பொது பட்டியலில் இருக்கு. மாநில அரசாங்கத்துக்கு தேவையான மின்சார உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மின்சாரத்திற்கு தேவையான நிலக்கரியா இருந்தாலும் நாப்தாவா இருந்தாலும் அதை ஒதுக்கீடு செய்வதும் அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதி தருவதும் மத்திய அரசாங்கம். ஆக இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் அதிகமான நிலக்கரி படிமங்கள் இருந்தும் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு கூட ஒரு கையாளாகாத மத்திய அரசு அதை தனியாரிடத்தில் அவர்களுக்கு வேண்டியவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு 1,86,000 கோடி ஊழல் நடைபெற்றதாக இழப்பு ஏற்பட்டதாக இந்தியாவின் ஆடிட்டர் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஜெனரலால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மத்திய அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து நம்ம நிலக்கரியை இறக்குமதி பண்றதுக்கு அறிக்கையில விரிவாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. நான் வானதி அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்விதான் கேட்கிறேன். ஒரே இந்த நிலை. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்ற 66 வருஷமா நேஷனல் கிரிடோட சதன் கிரிட கூட இணைக்காம வச்சிருந்து இப்பதான் அது பரிச்சார்த்த முறையில இணைச்சிருக்காங்க. அதுக்கு கூட 3 வருஷமா போராடினதுக்கு பிறகு புரட்சித் தலைவி முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு பிறகு அந்த இணைப்பு கூட நடந்திருக்கு. இன்னைக்கு சோலாப்பூருக்கும் ராய்ச்சூருக்கும் இடையில அந்த மின்தட பாதை இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அதுல இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மின்வெட்டு ஓரளவுக்கு நீக்கப்பட்டு இன்றைக்கு வந்து ஒரு சரியான நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் 15 வருஷத்துக்கு 3,300 மெகாவாட் வரக்கூடிய மின்தடை பாதையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா அவங்களுடைய ஏன் பாரதிய ஜனதாவை இந்த அறிக்கையில விமர்சிக்கவே இல்லை?
நீங்க தமிழ்நாட்டுல இந்த 2 தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது இதற்கு சொன்ன காரணமே 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து விட்டதுன்னு காவிரி விவகாரத்தை சுட்டி காட்டுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த துரோகம் வித்தின் கோச் நீங்க சொல்லத இந்த அறிக்கையில ஏன் சுட்டி காட்டல? பாரதிய ஜனதா பற்றி விமர்சிக்கப்படும் பொழுது ஏன் இது பற்றி முதலமைச்சருடைய பிரச்சாரத்தில் குறிப்பீடே இல்லை? அதாவது நீங்க இந்த ஆரம்பத்திலே சொன்னீங்க 10 குற்றச்சாட்டுகள் மத்திய அரசாங்கத்தின் மீது சுமத்தி இருக்கிறார்கள். ஆக குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் காங்கிரஸை எதிர்க்கிறாங்களே ஒழிய அந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு 9 ஆண்டு காலம் துணை போன திமுகவை எதிர்க்கிறோமே ஒழிய நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியை எதிர்க்கணும் அல்லது எந்த கட்சியும் ஆதரிக்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்றோம். நாங்க தமிழ்நாட்டிற்கு இந்த பிரச்சனைகளில் அவங்க செய்யாம இருந்திருக்காங்க அல்லது இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அல்ல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, தமிழ் மக்களுக்கு துன்பம் தந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்டியல்ல பாரதிய ஜனதாவையும் நீ உங்களுடைய பொதுக்குழு நடக்கும்போது முதலமைச்சர் பட்டியலிட்டார். ஆமாங்க. ஆகிய காரணத்தினால் பாரதிய ஜனதாவோடு எக்காரணத்தை கொண்டும் தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணி வைக்காதா இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது? அதாவது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு மாற்றாக ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கு என்பதை நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கிறோம். நாங்க இப்போ அவங்க என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க நினைக்கிற இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு இணையான அல்லது போட்டியான கட்சி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா காங்கிரஸையும் திமுக விமர்சிக்கிறதுக்கு காரணம் அவங்க 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டியது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதாவை விமர்சிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நிலைப்பாடுங்க. அவங்க தேசிய கட்சி, அவங்க அகில இந்திய பார்வை, அவங்க அகில இந்திய அளவுல பாரதிய அதிமுக அகில இந்திய பார்வை இருந்தாலும் எங்களுக்கு பாரதிய ஜனதாவால காவிரி விவகாரத்துல ஏற்கனவே பாரதிய ஜனதாவை குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த ஒரு குறிப்பீடு ஏன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இல்லவே இல்லை? பாரதிய ஜனதா அன்றைக்கு அவர்கள் கர்நாடகத்தில் இருந்த போது அதை செய்த பல முறை பாரதிய ஜனதா உங்களுக்கே பிஜேபியுடைய பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமான சக்தி இருப்பதாகவோ ஆதரவு இருப்பதாகவோ நாங்கள் நினைக்கல. பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வரல. வரவிருந்த நேரத்தில் நிச்சயமா எதிர்ப்போம். எப்போ வரும்னா இந்த தேர்தல் உறுதியாக தேர்தலுக்கு பிறகு பாஜகவோடு கைகோர்க்காது அதிமுக அப்படின்னு உறுதியா நீங்க சொல்றதா எடுத்துக்கலாமா? அதாவது அரசியல் எது நடக்க கூடாது எதிர்க்கிறீங்க. அதாவது எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு கடந்த காலங்களில் துரோகம் செஞ்சிருக்காங்க, கடமையை மறந்திருக்காங்க, செயல்பட எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக எங்களோட ஒத்துழைக்கின்ற கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம் தான் எங்களுடைய இலக்கு. அதுக்காக நான் கேக்குறேன், காவிரி பிரச்சனையில நீங்க இப்ப கூட்டணி 11 கட்சி கூட்டணியில் இருக்கிற கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 11 கட்சி கூட்டணி இல்ல, எந்த கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இடதுசாரிகளோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் 11 கட்சி கூட்டணின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு மாற்று அணியை உருவாக்குவதற்குரிய முயற்சியில பங்கேற்று இருக்காங்க. வடிவம் இன்னும் உருவாகும். கொஞ்சம் ரொம்ப நேரம் 10 எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு என்னது பதில் சொல்றது? திருப்புகழேந்தி முதல்ல நாராயணன் சார் பெருந்தலைவர் காமராஜரை ஒரே குட்டை உரிய மட்டைகள் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி நடுவில் சொல்லிட்டு போனாரு. அது ஆரம்பத்தில் சொன்ன பெருந்தலைவர் காமராஜரே தலைவர் கலைஞர் அவர்கள் இவர்கள் போட்ட எமர்ஜென்சி பீரியட்ல போர்க்களத்திற்கு நான் இறங்குறேன்னு அவர்கிட்ட கேட்டபோது ஆட்சியை கலைக்கட்டுமான்னு கேட்டபோது இந்தியாவிலேயே உங்கள் தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சியில் தான் ஜனநாயகமும் நியாயமும் இருக்கிறது, உங்கள் ஆட்சி கலைக்க கூடாது, நீங்க தான் முதலமைச்சராக இருக்கணும்னு அதே பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதையும் அவருக்கு நினைவுபடுத்துறேன். இன்னும் கூட ஒன்று சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கூட்டணியை மிக தெளிவாக அமைத்துக் கொண்டு தேர்தல் களத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாள்ல தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் மிக தெளிவாக அதனுடைய பயணத்தை எடுத்து வைக்கிறது. ஆனா
கூட்டணியை கூட சரியாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் எல்லாம் திமுக மேல குற்றம் சாட்டி இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் அல்ல. திமுக சரியான முறையில் ஆட்சியிலே இருக்கின்றவர்களை கூட கேட்டதும் சரி, நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக தான் 57,000 கோடி ரூபாயிலேயே இங்கேயே 4 வழி 6 வழி பாதைகள் எல்லாம் கொண்டு வந்தது. கடல்சார் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது. தமிழை செம்மொழியாக ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லி பட்டினத்திலே ஆட்சியிலே பங்கேற்ற காரணத்தால் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து கொண்டிருந்தன. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதிமுக கூட, நான் நம்பகத்தன்மை இல்லாத கட்சி, வாஜ்பாய் அவர்களை கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் என் மீது இருந்த வழக்கை வாபஸ் வாங்குங்கள், திமுக ஆட்சியை கலைங்கள் என்று அன்றைக்கு கொடுத்த தொல்லையின் காரணமாக வாஜ்பாய் சர்க்கார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவருடைய ஆட்சியை கலைத்து 5,000 கோடி ரூபாய் தேவையில்லாத செலவை இந்த நாட்டிற்கு உருவாக்கி தந்தது இன்றைய முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள். இவர்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு திரும்பவும் பிரைம் மினிஸ்டர் பதவிக்காக எல்லார் வீட்டு கதவையும் தட்டினார்கள். சோனியா காந்தி வீட்டிற்கும் போனாங்க, சுப்பிரமணிய சாமி அழைத்துக் கொண்டு அத்வானி அவர்களுடைய வீட்டுக்கும் போனாங்க. டிபன் சாப்பிட்டு வெளியே வரும்போதே அவருக்கு செலக்டிவ் அம்னீசியான ஒரு தகாத வார்த்தையும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆகவே இவர்களுக்கான மரியாதை என்பது அங்கு இல்லாமலே இவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மரியாதை வைத்திருப்பது போல இன்றைக்கு 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக எடுத்து வைத்திருக்கின்ற செயல்பாடுகளையும் கோரிக்கைகளையும் சொல்லி நாங்கள் நாளை தேர்தல் அறிக்கை வெளியிட்டு எங்களுடைய தேர்தல் பணியை தொடங்க போறோம். கம்யூனிஸ்டுகளுக்கு முதல்ல இவங்க இன்னும் பதில் சொல்லாம அவர்கள் பின்னாலேயே ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற பரிதாபமும் பாவமான நிலைமையில காம்ரேடுகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பரிதாபம் நீங்கள் சொல்ல எங்களுடைய கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில இதையெல்லாம் பற்றி தான் விரிவாக நாம் அழைத்து வருகின்றோம். திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதாங்கிற ஒரு கேள்விதான் பலமாக எழுகிறது. எந்த கட்சியோடு நீங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? எந்த கட்சி முன் வந்து நாங்கள் காங்கிரஸோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறது? ஆக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா காங்கிரஸ்? அதாவது பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுடைய தலைவர் ஞானதேசிகன் சொல்லியிருக்காரு. எந்தெந்த கட்சி? நான் தெளிவா சொல்றேன். நான் கூட்டணியில பேச்சுவார்த்தையை பற்றி எனக்கு எந்த விதமான செய்தியும் கிடையாது. நான் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், நான் அதில் தலையிடுவதில்லை. எனக்கு தெரியாது சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. நிறைய கட்சிகள் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இதேதான் பதில். நிறைய கட்சிகள் எவ்வளவு கட்சிகள் அப்படிங்கறது தான் கேள்வி. இப்போ பாமக உங்களோட கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. அதிமுக மக்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நேரத்தையும் வேற விஷயங்களை பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. வீணான கேள்வி அல்ல, வீணான கேள்வி அல்ல. திமுக உங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுச்சு, அதிமுக இல்லைன்னு சொல்லிடுச்சு, பாமக இல்லைன்னு சொல்லிடுச்சு. தேமுதிக உங்களோட வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? யார் எஞ்சி இருக்காங்க? நிறைய கட்சிகள் என்னும் போது யார்? நான் ஏற்கனவே கொடுத்த பதில் மட்டுமே இதற்கும் பொருள். நாங்கள் நிறைய கட்சிகள் பேசிட்டு இருக்காங்கிற ஒரு பதில் தான் இல்லையா? ஏற்கனவே கொடுத்த பதில் மட்டுமே இதற்கு பொருள். இல்ல நான் கொடுத்த பதில நீங்க கேட்க விரும்பலாம் சொல்லுங்க. நான் என்னைக்குமே தெளிவான பதில கொடுத்துருக்கேன். நீங்க கேட்க விரும்பும் என் வாயிலிருந்து வர வேண்டியதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெளிவாக சொல்ல, நீங்க நேரத்தை வீணடித்து இதை கேட்க விரும்பினால் நான் நீங்க கேளுங்க, தெளிவாக சொல்லிவிட்டேன். நிறைய கட்சிகள் அப்படிங்கும் போது எவ்வளவு கட்சிகள், யார் யார் சாத்திய மக்களுக்கு நான் சொல்றேன். நான் அதில் பங்கு பெறவில்லை. அதனால் எனக்கு இது தெரியாது. எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொன்னா நான் முன்ன சொன்னது பொய்யா? சரி, வேற என்ன சொல்ல நான் சொல்ல விரும்புறேன். தமிழகத்துடைய நிலையை சொல்லி அவங்க இந்த செய்த சாதனையை சொல்லி கேட்காம மற்றவர்கள் மேல குறைய சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் கேளுங்க, விவசாயி கரும்பு விவசாயி வயத்துல அடிச்சிருக்காங்க. நான் சொல்றேன் புள்ளி விவரத்தோட. மத்திய அரசு 2011-12 கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் பிரைஸ் 1450 ரூபாய். 2012-13 1700 உயர்த்தி 2013-14 2100 உயர்த்தினாங்க. மாநில அரசு அதற்கு மேல போட்டு ஒவ்வொரு வருடையும் வழங்கக்கூடிய பழக்கம். 2011-12 650 ரூபாய் கொடுத்து மாநில அரசு கொடுத்து கொண்டிருந்த மானியம் 2013-14 ஏன் 550 ரூபாய் குறைச்சாங்க? ஏன் இப்படி விவசாய வயத்துல அடிக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன் இது சொல்ல மாட்டேங்கிறாங்க மக்கள் மன்றத்துல? இதே மாதிரி தான் மின்சாரத்தை பற்றி சொன்னாங்க, மத்திய அரசு கொடுக்கலன்னு. மத்திய அரசு அவங்க கூட ஒத்துழைத்தீங்கன்னா கூடங்குளம் மின்சாரம் 2 இதுவும் ஓடி இருக்கும். இதாவது முன்னுக்கு பின் செய்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாதனையை சொல்லி கேட்கணும். நாங்க சொல்றோம் 10 வருஷத்துல என்ன சாதனை கேக்குறீங்களா? இப்ப சொல்லலாமா? அதற்கான டைம் கொடுப்பீங்களா? எங்களுக்கு மாட்டீங்களான்னு தெரியல.
10 வருஷத்துல ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் மட்டும் 213 மெட்ரிக் டன்ல இருந்து 263 டன்னுக்கு உயர்ந்திருக்கு. சிறுபான்மையினருக்காக நாங்கள் செய்கின்ற லோன்ஸ் பல 50,000 கோடியிலிருந்து 85,000 கோடி வந்திருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் $175 பில்லியன் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டு மாதிரி பேச்சுல இல்ல. மைனாரிட்டிஸ்க்கு இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட இந்திரா ஆவாஸ் யோஜனால மட்டும் 22 லட்சங்கள் நாங்க இது கொடுத்திருக்கோம். 6,84,794 கோடி அத்தனை விஷயமும் சொல்ல சிறு குறு விவசாயிகள் இதெல்லாம் இல்ல. நான் சாதனையை சொல்லி நான் சாதனையை சொல்லி கேட்கிறேன். அவங்க ஒரு சாதனையை சொல்லல. திருக்குமார், அதாவது நீங்க எல்லாரையும் வச்சுட்டு குற்றச்சாட்டுகளை மட்டும் பேச விட்டுட்டு இருக்கீங்க. நான் எனக்கு பதில் சொல்ற வாய்ப்பு தராம இருந்துட்டு இருக்கீங்க. அவரோட குற்றச்சாட்டு அவர் பட்ஜெட் உரை எடுத்து படிச்சுட்டே இருப்பாரு. நீங்க அதை அனுமதிச்சிட்டு இருந்தா ஒண்ணுக்கு நான் பதில் சொல்லணும்னா என்ன ஆகும்? அதே மாதிரி அவர் திமுக சார்பில் சொன்னாரு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன் மீது இருந்த வழக்குகளை வாபஸ் வர வேண்டும் என்று யார் இடத்திலும் போய் கேட்கல. இன்னும் சொல்ல போனா அந்த அரசாங்கத்தில் சட்ட அமைச்சராக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் மு தம்பித்துறை. அதனால அந்த துறையே எங்க கிட்ட தான் இருந்தது. ஆனா அதையே இதை சொல்ற திமுகவுக்கு அதுக்கான தகுதி இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு அதாவது கருணாநிதி மேல சிபிஐ 2 வழக்கு போட்டாங்க. கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல். அந்த வழக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்டது, இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அதை ஒட்டி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த அந்த வழக்கு கருணாநிதியோட வழக்கு முடியல. அதுதான் உண்மை. ஜெயலலிதாவினுடைய செயல்பாடுகள் அதுக்கு பிறகு கேட்டாங்க, அவர் வாபஸ் வாங்கல. அதுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் கிட்ட பரிந்துரை வாங்கி போனாங்க, அப்பவும் வாபஸ் வாங்கல. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி கிட்ட மறுபடியும் திறந்தாகி ஜனதா கட்சி தேர்தலில் போட்டியிட்டு இந்திரா காந்தி வெற்றி பெற்ற பிறகு அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்க. 2 வழக்கு நடத்தல. 2 வழக்கு சிபிஐ வழக்கு கருணாநிதி போட்ட வழக்குகள் நாளில் விழுந்து மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்டு வாபஸ் வாங்கினாங்க. வழக்கை சந்திக்க பயந்தவர்கள் எந்த இந்திரா காந்தி ஆட்சியை விஷயத்துல வழக்கை பத்தி பேசுற யோகிதான் அவங்களுக்கு இல்ல. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, தேர்தல் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க, அதனால தேர்தல் வந்ததுனாங்க. இதையே ஜெயின் கமிஷன் தீர்ப்புல கருணாநிதியை விசாரணை பண்ணல. அதனால ஐக்கிய குஜரால் ஆட்சியில திமுக அங்கம் வகித்தது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு, இதே சோனியா காந்தி சொன்னாங்க. ஐக்கிய குஜரால் அமைச்சரவையில் ராஜீவ் காந்தி சொன்னாரு, ஐக்கிய குஜரால் அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தால் நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த ஆட்சியை கலைச்சி இடைத்தேர்தல் தமிழ்நாடு தேவையில்லாத சில விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்ததுனால தேர்தல் வந்தது, அதனால இழப்பு வந்தது. ஐக்கிய குஜரால் ஆட்சியை கவிழ்த்ததுக்கு காரணம் திமுகவை அதை அங்கம் வகித்தது, அந்த அவங்களை இடம் பெற்றது, அதை நீக்கணும் சொன்னது அந்த ஐக்கிய குஜரால் கேட்காதனால அந்த ஆட்சியை இந்த நாட்டில் ஒரு தேர்தலை உருவாக்கினாங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா இந்த விஷயம் இன்றைய தலைப்பே பேச முடியாது. இருங்க சார், நீங்க நான் என்ன குறிப்பிட விரும்புறேன்னா, இவர் இவ்வளவு நேரம் பேசுறதுல வாஜ்பாய் சர்க்காரை கலைத்தது நாங்கள் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொன்னார். வாஜ்பாய் அரசாங்கத்தை உருவாக்குனது நாங்க தான். இந்தியாவில் முதல் பாரதிய ஜனதா கட்சியோட அலைன்ஸ் வச்சு முதல் கட்சி அண்ணா திமுக. அதற்கு பிறகு ஆட்சியை உட்கார வச்சு அதே மாதிரி ஆட்சியை போனதற்கு பிறகுதான் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையா சொன்னாரு திரு வாஜ்பாய் அவர்கள். இதெல்லாம் நம்ம மறந்துறதுக்கு இல்ல. அதே போல ஏற்கனவே வழக்குகளை பற்றி ஒவ்வொன்றுக்கும் பேசிட்டு இருந்தா வரலாறு சார்ந்தே போயிட்டு இருக்கோம். போட வேண்டும் என்று இன்றைய விவாதத்துடைய தலைப்பு சார்ந்தே பேச முடியல. அது ஆதாரம் இல்ல. எம்ஜிஆர் காலத்திலே ஆதாரம் இல்லை என்று அவைகள் தூக்கி எறியப்பட்டன. அதையெல்லாம் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு ரைடு பண்ணி அங்க கண்டுபிடிச்ச வழக்கு ஆதாரம் இல்லாம ஆதாரம் இல்லாம கருணாநிதிக்காக அந்த கேஸ்ல போய் எதையாவது ஒண்ணு செஞ்சாங்களா? ஆனால்
மண்டல் கமிஷன் 27% கூட விபி சிங் சர்க்காரிடமிருந்து கலைஞர் இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார். 69 இந்த விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இருவருமே பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்றதோ அவர் சொல்றதோ இந்த விவாதத்துடைய தலைப்பு இல்ல. இந்த தருணத்தில் மக்களுடைய கருத்தாகணும். இன்றைய விவாதத்துடைய கேள்விக்கு மக்களுடைய இந்த தேர்தலில் நீங்கள் இருவர் பேசுவதுமே இன்றைய விவாதத்துக்கு பெரிதும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். இந்த நிலையில மக்கள் கருத்து கேட்டிருந்தோம். இன்றைய விவாதத்துடைய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில் என்ன கேட்கலாம். இன்றைய விவாதத்தின் கேள்வி, அதிமுக முதலில் பிரச்சாரம் துவங்கியது பலமா என்று கேட்டிருந்தோம். என்று 38% சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, இதை பலம் என்று சொல்லிவிட முடியாது என்று 56% இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களை பொறுத்து, மற்றவர்கள் எப்படி கூட்டணி அமைக்கிறார்கள், மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்துதான் இது பலமா பலம் இல்லையா என்று சொல்ல முடியும் என்று 6% சொல்லியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு குமார், திரு வானதி ஸ்ரீனிவாசன், திரு அமெரிக்க நாராயணன் மற்றும் திரு புகழேந்தி மற்றும் பார்த்தநேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.